அனுசரணை பெர்ன் மற்றும் சூரிச் மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மலிவு விலையை பெற்றுக் கொள்ள இம்போர்ட்டாஸ் கேஷ் அண்ட் கேரி. வனஜீவராசி பாதுகாப்பு திணைக்களத்தால அதுக்குள்ள சேர்த்து அனுமதி இல்லை. ප්‍රදේශ ලේකමට මේ වගේ පොමිට් එක කොහොමද දෙන්න පුළුවන් කියලා. ඒක පොමිට් එක දෙන දිසාපති හරි ආදිලේකම් හරි කවුරුවේ බලධාරීන් මේක ගැනත් කතා කරන්න. ජාතික උද්‍යාන තුළ ප්‍රාදේශීය බලපත් දෙන්න කියන්නේ. அது இந்த பொமிட் கொடுத்திருக்கிறது மாவட்ட செயலாளர்களோ பிரதேச செயலாளர்கள் மூலமா தான் இது கொடுபட்டு இருக்கு. ஆனா வனஜீவராசி பாதுகாப்பு திணைக்களத்துக்குரிய தேசிய பூங்காக்குள்ள எந்த ஒரு திணைக்களத்தை தவிர வேறு ஒரு அதிகாரிகள் பொமிட் கொடுக்க இயலாது. அவங்கள்ட்ட அவங்கள கதை சொல்றாங்க. බලපත් දීලා තියෙනවනේ. ඔව්. ඒ බලපත් දීලා තියෙන එදාට කතා කරන්න කොහොමද මේකට බලපත්යක් දුන්නේ කියලා. හරි මේ ඔක්කොම මේ ජොබ් එකේ මේ ගවර්න්මන්ට් DAS ඔක්කොම ජොබ් මේ වෙන සිවිල් මිනිස්සු පාවිච්චි කරනවා බෑ. සිවිල් මිනිස්සු තමයි මේ කොමිට් දුන්නා DS ඈ අරස් කරනවා පොරස් මේ වනජීවරයි මේ සිවිල් මිනිස්සු පාව තමයි මේ ලොකු ලොකු අප්සෙට් එකේ මේ පොඩි මිනිස්සු දුප්පත් මිනිස්සු මල්ලි මේ කියන්නේ ගියවරුත් ඒගොල්ලන් කරන්න බෑ නවත්තන්න කියලා. போன வருஷம் வேங்கல இனி செய்ய வேண்டாம்னு சொன்னாங்க. அனுமதி இல்லாமல் செய்ய வேண்டாம்னு என்னண்டா தம்பி, இவர்களுக்கு சொந்தமா காணியில பொமிட் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுவும் அரசாங்கத்தினுடைய நேரடியாக ஜனாதிபதிக்கு இருக்கிற ஒரு அரசாங்க அதிபருக்கு அடுத்த பிரதேச செயலாளராக இந்த பொமிட் நீங்களும் எப்படி அரச என்ன பிரச்சனைன்னா இது வனஜீவராசி பாதுகாப்பு திணைக்களத்துக்குரிய துண்டிக்குளம் தேசிய பூங்காவுக்கு உட்பட்ட பிரதேசம். அனுமதி இல்லாமல் அப்படி இருந்தால் நீங்களது அரசாங்க அதிபருக்கு கூடாக பிரதேச செயலாளர்கள் தடுத்திருக்கணும். அதை நீங்கள் அவர்களை நீங்க சொல்றா அவை கூட கேன்சல் பண்ணிருக்கணும். லேண்ட் நீங்கள் මේ විදිහනවනේ මේ ලෑන්ඩ් එකේ මේ ප්‍රදේශලේ ගාලා අපි කැන්සල් කරනවා කියලා ඒක කැන්සල් කරනවා. நீங்கள் கேன்சல் பண்ணா அவன்ட பெர்மிட் இருக்குது. මන්දිරமா පාර්ලිමේන්තුවේ ජාතික උද්‍යාන තමයි චුන්නිගම ජාතික උද්‍යාන. අනික් එක ඩෙල්ස් එක. ඩෙල්ස් වල ගොඩක් ප්‍රජාතිකමක් තියෙනවා චුන්නිගම ජාතික උද්‍යාන. හරි මේ වඩක්කලා ඉඳන් අනිවාර්යයෙන් துண்டிக்குளம் தேசிய பூங்கா பிரதானமாக இருக்குது. அதோட இந்தியா ஜாதகோட இது நெடுந்தீவு தேசிய பூங்காவும் அது உள்ளடங்கும். அது வேற பூங்கா வேற தான் நீங்க சொல்றது வேற. நாங்கள் கேட்கிறது என்னன்னா இதுல இப்ப இந்த பிடிச்சு போனது நீங்கள் வேலை இங்கே வச்சிருக்கிறீங்கள் என்றால் அவர்கள்ட்ட ஆவணம் இல்லாம அவை விதைக்கிறீங்க. அவைகிட்ட இந்த எல்லாத்துக்கும் முழுக்க போயிட்டு ஆவணம் இருக்கு. ஏன்னா ඒ නිසා තමයි ඒ කුඹුර වැඩ කරන්නේ. அது நீங்க அப்படியே நீங்க ஏ சுத்தம் කරන நல்லது. நீங்க அவைய கொண்டு நேரா உங்களுக்கு அரெஸ்ட் பண்ற உரிமை இருக்கா? நீங்க போலீஸ்ல விட்டுருக்கோம். இல்ல அவரு மேல வனஜீவ பாதுகாப்பு திணைக்களத்துக்கு கைது செய்யற அனுமதி இருக்கு. இது 2017ஆம் ஆண்டு பிடிச்சது நம்ம பிடிச்ச முடிய தான் இந்த வேற படம் எடுத்தாங்க ஏஜிஓ சார். இது கொண்டு கொடுத்த முடியும். அப்ப இந்த ஏஜிஎம் எனக்கு தம்பி அடி சொன்னாங்க. அப்ப சேர்ப்புற சொல்லி பிரச்சனைனா விவசாயம் செய்யட்டும். நான் தரணும். பிரச்சனை ஏஜிஎம் பாரு பொறுப்பான ஏடிஓ அவர் என்ன பேர் உங்களுடைய ஏசன் டைரக்டரா? ஏசன் டைரக்டரா? அவரோட நம்பர் தாங்க. ஃபோன் நம்பர் தாங்க. இது கொடுக்குறாரு. இது வேறானி பழகிலே பச்சை பொடி இது பழ இஸ்னா பழ இஸ்னா ඒකට ප්‍රාදේශීය ලේකම් බලපත්‍ර දීලා තියෙන එහෙම කියලා. ඒකෙන් බලපත්‍ර දෙන්න දැනෙන්නේ අපේ දිවංග වලට ප්‍රාදේශීය ලේකම්ට. මෙසාර දෙන්න කොහොමද? මම දෙන්න යාන් ෆෝන් එකේ. ඔය බලපත්‍ර වලියත් අර සමහරවිට ඇවිල්ලා තියෙනවා. මේ ශ්‍රීධරන් ගැන පාර්ලිමේන්තු මන්ත්‍රී. අපි දැන් ඒක තමයි ඉන්නේ යා කියනවා प्रादेशिक लेखक गवर्नमेंट අපි ගවර්න්මන්ට් ප්‍රාදේශීය ලේකම් මහින්ද මිනිස්සුන්ට දෙදෙනාවලු ඊට පස්සේ අපි ගිහලා අල්ලනවලු ඒක වැරදි කියලා කියනවා.
කියන සර්. හරි සර්. සර් මේක අපේ ජොබ් එකනේ මම වයිල්ඩ් ලයිෆ් රේන්ජර් මේ අපේ ජොබ් එක තමයි අපි කරලා තියෙන්නේ this is our duty that is a national park இது தேசிய பூங்கா சுண்டிபுலம் அவர்கிட்ட நம்பர் தர மாட்டீங்களா? ஓகே நம்பர் என்ன நீங்க நம்பர் தாங்க இப்ப நான் கரெக்ட். நம்பர் தாரும் பரவாயில்ல நீங்க அவர்கிட்ட நம்பர் தாங்க. 071 சைபர் 72 48 84 சைபர் 71 84 52 291 என்னது என்னடா அவங்க ஆபீசர் பார்க்க வேண்டிய வேலை ප්‍රාදේශීය ලේකම්ට දෙන්න පුළුවන් කොරස් එකේ ඉඩම් වලට. ඒව රජයේ වයිල්ඩ් ලයිෆ් එකේ ඉඩම් වලට දෙන්න බෑ. ඩීඑස් කතා කරනවාට ඔව්. හරි වැඩ මේ සිවිල් මිනිස්සු ඔව් දෙකම හරි. ගොම්මන් වැරද්දක් වෙලා දිනවා. තලාක් නැහැ. තරහක් නෑ අපිට. අපි බලන්න ඇවිල්ලා කතා කන්නවම දුන්නා අපි. சாதாரண மக்களுக்கு எந்த இதை போகிறது நாங்க செய்யறோம் දැන් මේක කපනකොට අවුරුදු කොට එකක් ගන්න මීඩියා එකට දැම්මොත් අපිට ගෙදර යන්න. හෙට. අපි කරන්නේ පිළිවෙල ගන්න කිලෝමීටර. සර් බාහිර දන්නවනේ මේකේ දැන් නීත් ගැසට් එකකින් දාලා වයිල්ඩ් ලයිෆ් ඇක්ට් එකට நீங்க உங்களோட வேலையை செய்றீங்க சரி. ஃபோனாயில் ஃப்ளோரா ஓடியன் இன் யுவர் நீங்க உங்களோட வேலையை செய்றீங்க நீங்க சொல்றதெல்லாம் சரி. அப்படி என்றா இந்த பொம்மி குடும்பம் கூடாது. කරනවා ඒක හරි බව. ඒ වෙනවා නම් මේ කොමිට් එකේ இந்த பொம்மி குடும்பம் கூடாது அந்த மக்களுக்கு. උඩට කියනවා මේ இவங்க தம்பி இந்த கண்ணாடியும் இருக்காங்க. බලනකොට මේ වෙනත් කෙනෙක්ට ඒ නිලධාරීට වෙනත් ඇතුළු වෙනත් කෙනෙක්ට ඒක දෙන්න බෑ කියලා පාර්ලිමේන්තු කැබිනට් අනුමැතියක් නැතුව වෙනස් කරන්න නැතුව. என்னன்னா சார் பாதுகாப்பு சட்டத்தின் பேர்ல இந்த பூமி வெளியாகட்ட ඒක பொருங்க 2014ஆம் ஆண்டுல அவனுக்கு பொம்மி கொடுத்துருக்கு. பொருங்க தம்பி வா 2014 கொஞ்சம் கேட்டு கதையுங்க. இங்க பாருங்க 2014ஆம் ஆண்டுல அவனுக்கு பொம்மி கொடுத்துருக்கு. ஆனா நீங்கள் உங்களோட நிறுவனங்கள் இயங்க தொடங்கினதெல்லாம் அதுக்கு பிறகுதான். நீங்க 2014ஆம் ஆண்டுல பொம்மி கொடுக்க துவங்கினப்ப இன்றைக்கு கிட்டத்தட்ட அவங்கள்ட்ட 6 வருஷம் முடிஞ்சு இந்த பொம்மி கொடுத்து. මේ අපි ග්‍රේඩ් කරලා තියෙන්නේ 38 සෙන්චුරි එකේ 1938 சரணாலயமா கெசட் பண்ணிருக்கு பார்லிமெண்ட் கெசட் එකේ 1938 சரி நீங்க 38ல கேசட் பண்ணியிருக்கலாம். ஆனால் இப்ப 2009 வரைக்கும் இந்த மண்ணில இந்த வன ஜீவராசிகள் திணைக்களம் எந்த பணியும் செய்யல. ඔබතුමා ප්‍රශ්න ගන්න ප්‍රාදේශීය ලේකම් 2014 இந்த பொம்மி கொடுத்த பிறகு நீங்கள் என்ன செய்திருக்கணும்? அதை நீக்கி இருக்கணும். நீங்க அப்படின்னா කියනවා 17ක් කොමි දීලා තියෙනවා. ඒවේ තියෙනවා නම් ඔයා ගිහිල්ලා මේක அவருக்கு கடிதம் போயிருக்கணும். அவருக்கு கடிதம் போயிருக்கணும். අපි අපි ආවම අපි එන කාලේ ඊට කලින් පුරුෂයෙක් මේක 1938 තමයි මුලින්ම ගැසට් කරලා තියෙන්නේ. හරිද? 1938 ගැසට් කළා ඊට පස්සේ 2005 තමයි ජාතික උද්‍යාන කියලා ගැසට් කරලා තියෙන්නේ. එහෙම තියෙන්නේ 2014 ඔක්කොගෙන් ඊටමත් දෙන්න තරම් මේ කොහොමද හැකියාවක් තිබ්බේ කියලා පාසල් එකක් තමයි අපිට අහන්න. මොකද ඒක අපේ මහල දෙරුම නෑ. ඒක බුදුමා எனக்கு கூட மொழி தெரியாது. நாங்க முழுக்க வாழ்றாங்க தமிழாக இங்க வாழ்றாங்க. நீங்க முழு பேரும் சிங்களத்துல தெரியாது. நீங்க கொஞ்சம் கொஞ்சமா பாட்டு பாட்டா சொல்லுங்க. அரே 1938ல முதல் கெசட் பண்ணி பிறகு 2015ஆம் ஆண்டு கெசட் பண்ணாரு. அப்படி இருக்கேக்குல கோமிட்ட பிரதேச ஒடா சாமி நிக்குதா? பிரதேச செயலாளர் நிக்க தானே வச்சிருக்கீங்க நீங்க. பிரதேச செயலாளரை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து அவளை விரும்ப நிக்கணும் தானே அந்த மக்கள். எந்த மக்கள் நிக்கணும். அப்ப நான் இருக்கிறது பெருசு இல்லை. எனக்கு அது பெருசு இல்லை. நீங்க சொல்லுங்க விஷயம். பிரதேச செயலாளர் அவரால இப்படி பொம்மி கொடுக்கல. அந்த பிள்ளை அவங்கள்ட்ட நீங்க கேளுங்க. நீங்க 2015ல பலே பலே டிஎஸ் ல பேரு ஜெயராணி பரமோதய. கேராணி பரமோதய 2015ல தான் திருப்பி கேசட் பண்ணிருக்கு. சரிதானே? என்ன சரிங்க? ஓ அப்ப 2014ல பொம்மி கொடுத்து
அது முதல் அது 38 கதையை விடுங்க இருக்கட்டும். அதுக்கு பிறகு இந்த நாட்டில் எவ்வளவோ நடந்து இந்த மக்கள் படாத துன்பம் எல்லாம் பட்டு சீவிக்க முடியாம இருக்கிற மக்கள். මේ කාලේ 1938 කාලෙක සැකරව හරි ඊට පස්සේ මේ යුතේ කාලෙට මිනිස්සු ගොඩක් දුක් කළා මේක ජීවිතේ බැරිසා ඉන්නවා. அப்ப அந்த மக்கள்கிட்ட நீங்க 1938 இருந்து நீங்க இதை பராமரிக்கிறது இல்லை. இப்ப நடுவில் இருக்கிற குதிரைகளை நீங்க பராமரிக்கிறதும் இல்லை. 2009 வரைக்கும் அல்ல 2010 வரைக்கும் அல்ல இங்க உள்ள பறவைகளை நீங்க பராமரிக்கிறதும் இல்லை. அதெல்லாம் வேற ஒரு என்னமோ கட்டுப்பாடுகள் இருந்தது. ஆனால் 2014-15 தான் நீங்கள் கெசட் பண்ணி இருக்கிறீங்கள் என்றால் இங்க பாருங்க 2014ஆம் ஆண்டுல போய் குடுபட்டு நீங்க அந்த மக்களை நெல்லோடையுமே கொண்டு அடைக்கலாம். நீங்க வச்சிருக்கிறது இவ்வளவு மனிதாபிமானப்படையாது. මේක පාටම ඉස්සු දෙනවා හරි මැද කාලේට මේ වනජීව රාශි මේ ඩිපාර්ට්මන්ට් එක කිසිම දෙයක් කරන්නේ නැහැ මේ පෙද ආව නම් මිනිස්සු කරන්නේ ඒකල වෙන මේ ආයතන තමයි මේක කියලා ඒක වෙන කතාව කියනවා එතන මේ මිනිස්සු நீங்கள் இதுக்கு என்ன செய்யலாம்? இது சம்பந்தமா எங்களுக்கு கூட இதுவரைக்கும் நீங்க சொல்லுங்க. அட்லீஸ்ட் நீங்கள் இந்த டிஎஸோட கூட்டத்தோடு செய்து அவையிலையும் கூப்பிட்டு டிஏக்குள்ளார நீங்க ஒரு கடிதத்தை அடிச்சு நிப்பாட்டி இருந்தா பரவாயில்ல. ඒ සම්බන්ධයෙන් මේ අපිට මේ කලින් කියවන ඒසල් මොනවද යනවා නම් ප්‍රදේශලේකන කතා කරලා ලේම දාලා සිම් ගාලා මේ වලට මේ මිනිස්සුන්ට කතා කරලා මේ විතර அதான் நீங்க நிப்பாட்டிங்க. நீங்க கடிதத்துக்கு இதுக்கு இந்த கொமிக் செல்லுபடிக்கு ஆகாதுன்ற கடிதத்தை அவைக்கு அனுப்பி இருந்தா ஒரு தொல்லையும் இல்லை. நானும் வந்துருக்க மாட்டேன். මේ කොමිට් එකේ මේ වලට නැහැ කියලා මේ මන්දුම් තියලා දෙනවා නම් මේකට මම එන්නේ නැහැ කියලා. இந்த கேசட் 38ஆம் ஆண்டு 15ஆம் ஆண்டு ஒரு காப்பி தான் මේ අර කෙසෙට් එක කොපි එක දෙන්න කිව්වා பழைய பதிவும் இருக்கு அந்த மெத்தட் எடுத்துட்டு வந்தேன் அதான் என்னடா மைக்ரோன் இருக்கு. என்னடா தம்பி 38ஆம் ஆண்டுல கேசட் பண்ணி வைக்கலாம், ஆட்கள் வந்திருக்கலாம். அது உண்மை. நான் நிராகரிக்கிறேன். ஆனால் 1975ஆம் ஆண்டுல இருந்து இவர்களுடைய பரம்பரையுமே அது சரி நாங்களும் இல்லைன்னா ஒவ்வொருத்தரும் செய்யல சட்டத்துப்படி கணித பாச திணைக்களத்தின் பாலிமத்தை கெசட்டுக்கு நீங்க கெசட்டை பாக்குறீங்க, சட்டத்தை பாக்குறேன்னால் 2014ல கொடுத்த பொமிட் இருக்குது. நீங்க 15ஆம் ஆண்டு கெசட் தான் நீங்க காட்டுறீங்க. அப்ப 14ல கொடுத்த பொமிட்டா அப்ப நீங்க சொல்றீங்க பார்லிமெண்ட்ல கெசட் பண்ணது இல்ல புளியன்றீங்க இல்ல அது புலதானே அப்படி என்ன அப்ப பார்லிமெண்ட்ல கரெக்ட் பார்லிமெண்ட்ல கெசட் பண்ணீங்க. அது கெசட் பண்ற மினிஸ்டர் அது பார்லிமெண்ட் மினிஸ்ட்ரி அனுமதி நீங்க ஒரு காப்பி தான் போட்டு போறோம். கோப்பி இருக்கு சார் இப்போ என்ன அவர் கேட்கிறேன் நாங்க 300 ரூபாய்க்கு 30 பிரச்சனை எங்களுக்கு 1 ரூபாய்க்கு 12 பேர் தான் பிரச்சனை மத்த ஆளு பிரச்சனை இல்லை. பார்த்து கேட்கிறேன் நாங்க போயிட்டு இருக்கு இதுல மேக்ஸ் இருக்கு ரிகார்ட் சொல்லி 2019 போட்ட கார்டு யாழ்ப்பாணம் டிஏ போட்டிருக்குது. இஎஸ்எஸ்சி போட்டிருக்கு. மாவட்ட செயலாளருக்கு இப்படி அத்துமதி தான் சூப்பர் வச்சுருக்காங்க. கொப்பி போட்டிருக்கிறோம். நிறைய பேர் கொப்பி போட்டிருக்கோம். பிஎஸ்எஸ்சி இதுவளம் தம்பி நீங்க கேட்டதுல சுண்டிக்குளம் வந்து யாழ்ப்பாணத்துக்குரியது. என்னடா தம்பி இது வந்து யாழ்ப்பாண அரசாங்க அதிபர் எழுதப்பட்டது. சாமியானியாளர் யாழ்ப்பாணம் பிரதேசியாளர் மருதங்கேணி அந்த இடம் வந்து கிளிநொச்சிக்கு அதே கடிதத்துல கொப்பியும் போட்டு கிளிநொச்சி போட்டு உதவி காணியாளர் கூட பிரதேச செயலாளர் பச்சிலப்பள்ளி போட்டிருக்குது. கண்டாவளி போட்டிருக்குது. இதுக்கு நடவடிக்கை எடுத்துட்டு போனோம். தம்பி எடுக்காது அந்த மக்கள் அப்ளை அவங்களுக்கு அனுப்பி இருக்கிறோம். அதையெல்லாம் மக்களை தெரிவிச்சு தட்டி நீங்க தெரிவிச்சு நீங்க சொல்லி இருக்கிறீங்களே தவிர இதை நீங்க ஒரு கச்சேரி கூட்டத்திலேயோ இல்லத்திலேயோ நீங்க கொடுத்து இது நீங்க அவனுக்கு நீக்கி இருக்கணும். நீக்காமல் அவன் பரம்பரையா விதை கொண்டு அவன்கிட்ட பொம்மைக்கு இருக்கு. உங்கள்கிட்ட இருக்குன்னா அவனுடைய ஆவணம் இருக்கு. ஆவணம் உள்ளவன் நீங்கள் இப்படி பறிக்க கூடாது. காரணம் சொல்லுகிறார் தம்பி இதை அப்படி சொல்லிடாது. நீங்கள் செய்தது எங்களுக்கு கெசட் தாங்க. உங்களுடைய கெசட் நீங்க தான் இப்படி செய்யலாம் சார். இது ஒரு நீங்க இப்ப அவர்கள நான் திங்கட்கிழமை கூட்டுவோம். மீட்டிங் கொண்டு போட்டு திங்கட்கிழமை காலமா மீட்டிங்க போட்டு இதெல்லாம் நீங்க நேரடியா பல பிரதேச செயலாளர் பிரிவு உட்பட்ட ஏடி மிரட்டும்
நீங்களும் வாங்க அவங்க நான் கூப்பிடுறோம் நாங்களும் வாரோம் அதில் கதைச்சு இப்போதைக்கு அப்பண்டா நீங்க சொல்ற விஷயத்தையும் வச்சு எல்லாத்தையும் வச்சு நிறுத்தணும்னா நிறுத்துவோம் இல்லை என்ன வழியை கையாளுறது கதைப்போம் இப்போ கதைச்சு இவங்க அந்த மக்களை வெளியில விடணும் வச்சுக்கே நீங்க சொல்லுங்க நாளைக்கு உசாவில் இருக்கிறேன் நீங்கள் வழக்கு பூர்வமானதை நீங்கள் கவனமாக பிரச்சனை நீங்க பாருங்க நாங்கள் மிச்சம் வழக்கு போறாங்க கவர்மெண்ட் දෙකමද වැරදි இந்த சனம் நம்பி இங்க செத்து கிடந்த சனம் வாழ முடியாம அந்த சனத்தின் காணிய இன்னைக்கு அது வாழ்வாதார வயிற்று பிழைப்புக்கு இருக்கிற சனம் அந்த சனத்தின் காணியில கொமிட்டோட இருக்கு நீங்கள் அடாத்து பண்றீங்களே இது ஒரு அநியாயமான வேலை தான் உங்களோட விளக்கம் வந்து பிள்ளை தான் நீங்க இன்னைக்கு அவையத்தை இருக்க மனச்சாட்சி கூட உங்கள்கிட்ட இல்லை அது உங்கள்கிட்ட இல்லை என்ன பேர் இவருக்கு இவருக்கு என்ன பேர் நமக்கு என்ன பேர் என்ன பேர் டொமினிக் நீர் பிள்ளையா கலைக்கிறீங்க நிபாட்டம் நம்மளோட தேவையில்லை யாருக்கு பொறுப்பானவர் யாரு இந்த ஆபீஸுக்கு பொறுப்பானவர் யாரு தம்பி நம்மளோட நிபாட்டம் நம்மளோட தேவையில்லை நம்மளோட நிபாட்டம் தம்பி இவற்ற கதையா தேவையில்லை ஸோ என்னென்றால் இந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க தம்பி இந்த மக்கள் இந்த பிரச்சனை தீர்க்கப்படணும் இன்றைக்கு அவையில உரிமை இருக்குது இன்றைக்கு தம்பி அவையில கோவில் இருக்குது நீங்கள் அவை பைமோசா பிடிச்சி வந்துக்கிறீங்க நீங்க பிள்ளையான வேலை நீங்கள் இப்ப முடிவெடுங்க நீங்க முடிவெடுத்தே ஆகணும் இது கூட முடிவு නෑ හරි අපි කමන්නේ. එතකොට ඔප්පු තියෙනවා නම් අපි වැරද්දක් කරා වෙනවනේ. උසාවියේදී බලා ගමු. එතකොට හරි. උසාවියට මම යන්නේ මේ පොමිට් තියෙනවා උසාවියට. පොමිට් එක උසාවියට ඉදිරිපත් කරන්න. එතකොට වැරද්දක් කරා කියලා පෙන්නන්න ඕනේ. 2017 උසාව බාරලා නම් ආදේශීය ලේකම් ජාතික උද්‍යානයකදී මේ බලපත්‍ර දෙන්න බෑ. அங்க வச்சு கோட்ஸ்ல ஒண்ணா தமாங்க எங்க விட கோட்ஸ் போனாங்க இதோட நீங்க அவனமட்ட அங்க அனுபவங்க பிரதேச செய்யலாம் வாங்க பிரதேசத்துல கலெக்ட் நாங்க அதை செய்வோம் நேரடியா நீங்க பத்திரப்பள்ளி பிரதேசத்துக்கு அவையெல்லாம் அணுகி போட்டு நீங்க எல்லாத்தையும் முன்னாங்க பிரதேசத்துக்கு அதான் வழக்கு போட்டு நிப்பாட்டு உங்களுக்கு வழக்கு போட்டு நிப்பாட்டு இருக்கு தான் உண்மையா இருக்கு தான் நம்ம படிக்கல அது என்ன உங்களுக்கு සර් බාරලා ඉන්න සර් තුමාලා අනිත් එක උසාවියට යන්න උසාවිය මම එන්න අපිට අත්තර මුලලා තමයි බාර දෙන්න බෑ. නෑ ඔක මම කතා කරනවා මම එක මම කතා කරනවා ඕකේද මම කිව්වා කතා එහෙම කතා කරලා මේව කරන්න බෑ. දැන් සර් නිවාඩුවේ ඉස්සර යාවල කීමක් බාර ගන්නෙත් නෑ. நீங்க சார் லீவ் உண்ணாபா එතනින් අපි බලමු. நான் இதுல ஒன்னு கலெக்ட் சிச்சுவேஷன் பண்ணிட்டேன் இது போனது எல்லாம்மா உண்ணுங்க எல்லாம்மா பெரியாதல்ல சின்ன பிடிக்கிறது இல்ல சார் இப்ப என்ன கையில எல்லாம் ஆனமா வர செய்யணும் முடிவு போன நம்பர் பைபாஸ் பண்ணி அடிக்க வந்த கத்தியில தான் வந்தோம் வயல்காரங்க கத்தி எடுத்து காட்டினவங்க இல்ல ஒரு நியாயத்துக்கு அவங்க வச்சு கொடுத்து நாளைக்கு வச்சு ஏற்றாச்சு எப்படி தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com